ඉන්නේ විශේෂම උතුරේ පොල් වගා කරන ගොවියෝ විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. ඔබට මේ හිමිකම ලැබෙනවත් එක්කම සියලුම පොල් පැල ඔබේ වගා භූමියට අපි අමාත්‍යංශයෙන් නොමිලේ ලබා දෙන්න තීන්දුව කරලා තියෙනවා. இங்கு தென்னை பயிற்சிகையாளர்கள் பலர் காணப்படுகின்றனர். ஆகவே உங்களுக்கு தேவையான அந்த அனைத்து தென்னம்பிள்ளைகளையும் இலவசமாக நாங்கள் உங்களுக்கு வழங்க முடிவு செய்திருக்கின்றோம். ඒ වගේම ඔබේ පොල් වගාවට ජල සම්පාදනය කරනවා නම් සුත්‍ර ජල සම්පාදනය ඒ සඳහා අක්කරයකට අපි ආධාර මුදලක් රුපියල් 30000ක් ලබා දෙන්න තීන්දුව කරලා තියෙනවා. அதே போன்றுதான் அந்த தென்னை பயிற்சிகைக்கு தேவையான 1 ஏக்கருக்கு நீங்கள் நீர்ப்பாசன திட்டங்கள் ஏதாவது முன்னெடுப்பீர்களானால் அதற்கு 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நாங்கள் ஒரு கொடுப்பனவாக வழங்க தயாராக இருக்கின்றோம். அதற்கு ඒ වගේම අපි පොහොර සහනාධාරය අකණ්ඩව ඉදිරියට දෙන්න මේ වෙනකොටත් සාකච්ඡා කරලා සැලසුම් කරලා ජනාධිපතිතුමාගේ එකඟතාවය ලබාගෙන තියෙනවා. அதே போன்றுதான் இந்த பசலை மானிய அடிப்படையிலே தொடர்ச்சியாகவே நாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்காக ஜனாதிபதி தோழர் அன்றகுமார திசாநாயக தோழருடன் கலந்து ஆலோசித்து அந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். උතුරට සවියක් වෙන්න මේ කප්තුරු සවිය කියන ව්‍යාපෘතිය අපි ගෙනල්ලා තියෙනවා තල් රුප්පාවට පොල් රුප්පාවක් එකතු කරලා තියෙනවා. ஆகவே இந்த வடக்குக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திட்டத்தை மேற்கொள்வதற்காக கற்பகத்தரு வளம் என்ற அந்த துணைப்பொருளிலே நாங்கள் இந்த மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த தென்னை பனை போன்றவற்றை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ලෝකේ විශේෂයෙන්ම පොල් සම්බන්ධයෙන් ලෝක වෙළඳපොළ වේගෙන් වර්ධනය වෙනවා. මේක ලෝකේ ජීවන වෘක්ෂයක් අපේ රටේ නම් කප්රුකක් හැටියට අපි හඳුන්වනවා. විශාල කර්මාන්ත ප්‍රමාණයක් ආදායම් මාර්ග ප්‍රමාණයක් විවර කරන්න පුළුවන්. ඒක උතුරටත් මේ විවර කරන්නයි අපේ සූදානම්. சர்வதேச சந்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்திலே மிக வேகமாக இந்த தென்னை பயிற்சிகை போன்ற அந்த தொழில்துறைகள் வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆகவே அதன் வளர்ச்சியை இந்த பகுதிகளுக்கும் வடமாகாணத்திற்கும் பெற்றுக் கொடுப்பதற்காக தென்னை அடிப்படையாக வைத்து நாங்கள் கற்பகத்தரு என்ற அந்த தொழிற்பொருளிலே இந்த பயிற்சிகையை மேம்படுத்தி உங்களுக்கு சிறப்பான அந்த பயன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் வழிவகுக்கின்றோம். අපි විශේෂයෙන් අවසන් වශයෙන් තව වචන කීපයක් කියන්න ඕනේ. අපි මේ ශේෂ්ත්‍රයට ප්‍රතිපත්තියක් තිබුණේ නැහැ. නිසි වැඩපිළිවෙලක් තිබෙන්නේ නැහැ. අපි යුනිඩෝ ආයතනයත් අපේ රටේ මේ ශේෂ්ත්‍රයේ විද්වතුනුත් එක්ක අහුවෙලා දස අවුරුදු ප්‍රතිපත්ති සැලැස්මක් හදලා පස් අවුරුදු උපාය මාර්ගයේ සැලැස්මක් ඇතුළේ තමයි මේ පොල් ශේෂ්ත්‍රයේ සංවර්ධනයේ සැලසුම් කරලා තියෙන්නේ. இந்த தென்னை பயிற்சிகை துறை எடுத்துக்கொண்டால் யாருமே கருத்தில் எடுக்காது ஓரம் கட்டப்பட்ட ஒரு துறையாக இருந்தது. ஆகவே இந்த துறையை மேம்படுத்துவதற்காக அந்த யுனிடோ என்ற நிறுவனத்துடன் எமது நிபுணர்கள் எல்லாமே சேர்ந்து 10 ஆண்டு வேலை திட்டம் ஒன்றை அமைத்து அந்த 10 ஆண்டு வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக 5 ஆண்டு துரித ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி கொண்டு இன்றைய தினத்திலே வருகின்றோம். අන්නේ සැලැස්ම අනුව රට තිබුණු තැනත් පොල් ශේෂ්ත්‍රය අපි 2030 වෙනකොට ගෙනියන තැනත් මම ඔබට පැහැදිලි කරන්න කැමතියි. அந்த திட்டத்திற்கு ஏற்ப இன்றைய தினத்தில் எமது தென்னை பயிற்சிகை இருக்கின்ற நிலையையும் 5 வருடம் பின் 2030 ஆண்டு அளவிலே எந்த அளவுக்கு நாங்கள் இதை மேம்படுத்த போகிறோம் என்பதையும் சற்று கதைப்போம். 2024 ගිය අවුරුද්දේ ලංකාවේ මුළු පොල් වගාවෙන් නෙළපු අස්වැන්න අපේ පොල් පර්යේෂණ ආයතනයේ ගණනය අනුව ගෙඩි මිලියන 2754යි. ඒකෙන් උපයපු ඩොලර් ආදායම ඩොලර් මිලියන 855යි. கடந்த ஆண்டிலே 2024 ஆண்டு இந்த தென்னை காய்களை எடுத்துக்கொண்டால் ඩොලර් මිලියන 855යි. டாலர் மில்லியன் 855 டாலர் நாங்கள் வருமானமாக ஈட்டி தந்திருக்கின்றோம். தென்னை காய்களை எடுத்துக்கொண்டால் 2744 மில்லியனாக காணப்பட்டது. අපි ඒ ගෙඩි මිලියන 2754 2030 වෙනකොට ගෙඩි මිලියන 4200ට ගෙනියන්න සැලසුම් කරලා තියෙනවා. அந்த 2024 ஆண்டு பெற்றுக்கொண்ட தென்னையை விட நாங்கள் 4200 மில்லியன் தென்னை வரையும் அந்த உற்பத்தியை அதிகரிக்க தயாராகின்றோம். ඒ වගේම ගිය අවුරුද්දේ උපයපු ඩොලර් ආදායම ඩොලර් මිලියන 855 ඉඳන් ඩොලර් මිලියන 1500 නැත්නම් ඩොලර් බිලියන 1.5 දක්වා ගෙනියන්න සැලැස්මක් සකස් කරලා තියෙනවා. கடந்த வருடத்தில் எங்களுக்கு வருமானமாக இருந்த 855 மில்லியன் டாலரை அடுத்த வருடத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் அல்லது 1500 மில்லியன் ரூபாய் வரையும் அதிகரிக்க நாங்கள் டாலர் வரையும் அதிகரிக்க தயாராக இருக்கின்றோம். ආන්නේ ගමනට
උතුරේ මේ පොල් ත්‍රිකෝණය, පේදුරු තුඩුව, සිලාවතුර, කෝකිලායි කියන ත්‍රිකෝණය අපි සංවර්ධනය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அதன் நோக்கத்திலே நாங்கள் இந்த வடக்கிலே தென்னை முக்கோண வலயமான சிலாபத்துறை, கோக்கிலாய், පේදුරු තුඩුව. பருத்தித்துறை போன்ற 3 பகுதியிலும் இணைத்து தென்னை முக்கோண வலயத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். අන්නේ කාර්යයේදී මේ අවුරුද්දේ අක්කර 16000ක්, ලබන අවුරුද්දේ නව පොල් වගාව අක්කර 16000ක්, 2027 වසරේ තව පොල් අක්කර 8000ක් බැගින් අපි මේ ප්‍රදේශ පොල් වගාවට සැලසුම් කරලා තියෙනවා. அதற்காக நாங்கள் இந்த வருடத்திலே 16,000 ஏக்கர் புதிதாகவும் அடுத்த வருடத்திலே இன்னும் 16,000 ஏக்கர் 2027ஆம் ஆண்டு இன்னும் 8,000 ஏக்கர் மொத்தமாக 40,000 ஏக்கர் புதிய காணிகளில் நாங்கள் தென்னை பயிர்ச்செய்கை ஆரம்பிக்க இருக்கிறோம்.